வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். தினமிதி வேலை உறுதின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தோம். அதில் கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் இந்தியாவோட பேர் என்ன, எல்லைகள் எவ்வளோ, அப்போ அதை பற்றி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். அதாவது இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால ரெண்டு பேர் வந்துச்சுன்னா பழமைவாதி புதுமைவாதின்னு இருந்துப்பாங்க. அப்போ இப்போ பழமைவாதி கேட்டிருப்பாங்க பாரதம் அப்படி வைப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி வந்துக்கும். புதுமைவாதி இந்தியான்னு வைப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா சரி ரெண்டு பேர் இருக்கட்டும், இந்தியா அதாவது பாரதம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்தியாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக இருக்கும். லாஸ்ட்டாக ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக சேர்த்துருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் சொல்லுது. அடுத்து ரெண்டாவது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, புதிய மாநிலத்தை சேர்த்தல் அதை பற்றி சொல்லுது. இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் நம்ம ஜம்முக்கு சிக்கிம் உள்ளே சேர்த்துப்பாங்க. அதாவது 35, 36வது அமெண்ட்மெண்ட் அதை பற்றி தான் சொல்லும். 1974 அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் சிக்கிமை சேர்த்துப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் எந்த ஆர்டிக்கல் பயன்படுத்திப்பாங்கன்னா, இந்த விதி 2 பயன்படுத்தி தான் அந்த அமெண்ட்மெண்ட் 1974 பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்தியாவோட சேர்க்கிறதுக்காண்டி தான் இந்த விதி 2. ஆனால் உள்ளே இருக்கிற மாநிலம் பிடிக்கிறது இல்லை ஒன்று சேர்க்கிறது அது விதி 3 ஆகிடும். விதி 2னா வெளியில் இருக்க பகுதியை உள்ளே சேர்க்கிறது தான் விதி 2. அதை மட்டும் சிம்பிளாக நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து இந்த சீரீஸில் ஆர்டிக்கல் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.